இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய நம்ம ஏகே நடிச்சிருக்கின்ற குட் பேட் அக்லி மூவியோட செகண்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டா வெளியிட்டிருந்தாங்க. இந்த போஸ்டரை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏகேயோட படத்து பேக் டு பேக் அப்டேட் அண்ட் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஃபேன்ஸ் ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குட் பேட் அக்லி மூவி டீம்ல பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக அப்பப்போ ஃபேன்ஸுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஷூட்டிங் ஆரம்பத்துக்கு முன்னாடியே தரமான ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கிய பிறகு கொஞ்ச நாள்லயே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்டேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா மூவி டீம் கொடுப்பாங்க. இந்த மூவி கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ ரீசெண்டா வெளியாக்கிருந்த செகண்ட் லுக் போஸ்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கெத்தான போஸ்ல இருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற போஸ் நம்ம பிரேம்ஜியோட சிக்னேச்சர் போஸ் தான். அது போல அவரோட காஸ்டியூம் வச்சு பார்க்கும் போது ஒரு ஜெயில் கைதி மாதிரி காட்டப்படுது. இவர் எதுக்காக ஜெயில் போனாரு, ஜெயில என்ன செய்யறாரு என்றதை நமக்கு படம் பார்த்தா தான் புரியும். அண்ட் அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா 63 என்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன என்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் ஏகேயோட 63வது படம் குட் பேட் அக்லி. இந்த குட் பேட் அக்லி செகண்ட் லுக் போஸ்டர்ல ஹிடனா ஒரு டீட்டெயில் ஒன்னு பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா ஏகே போட்டு இருக்கிற கண்ணாடியை ஜூம் பண்ணி பார்த்தா பில்லா படத்தோட ஒரு போஸ் ஒன்னு நீங்க தெளிவா பார்க்கலாம். எதுக்காக இந்த செகண்ட் லுக் போஸ்டர்ல பில்லாவோட ஒரு ஸ்டில் வச்சிருக்காங்கன்னு படத்தை பார்த்தா தான் புரியும். ஒருவேளை பில்லா படத்தோட ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கலாம். இந்த போஸ்டரை வச்சு பார்க்கும் போது ஒரு நல்ல ஆக்ஷன் மாஸ் ஃபன் கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு படமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கெல்லாம் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர் எப்படி இருந்துச்சு என்றும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.